அவருக்கு பிரயோஜனம், அவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம், அதுக்கண்டு தான் அழைக்கப்பட்டன. வாழ்ற நாட்கள் எத்தனைன்னு தெரியாது. வாழ்ற நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த மலைக்கு அவங்க போறதன் காரணம் இருந்தாங்க. அது ஒரு சதுப்பு நிலம். பிறகு நான் எல்லாருக்கும் அந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று அனுப்பிடுறேன். நடந்து போகிறப்பா இப்படிய காலங்களில் எங்கள் சகோதரர்கள் 6 மணிக்கு எழுப்பி அந்த இடத்துக்கு போய் நடந்து போகிறாங்க. போய் அவங்க அங்கே இருந்து தியானிக்கிறாங்க. அந்த இடத்துல தேவதூதர்கள் வந்து இறங்கி அவங்க அந்த இடத்துல அசைமாட்டாங்க. தேவனுடைய செய்திகளை கொண்டு வராங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம் மேலையும் கீழையும் போய் வர்றது அவங்க. தேவ தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் முக்காடிட்டுக் கொள்ள கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கா இல்லையா? எழுதப்பட்டிருக்கா இல்லையா? தேவ தூதர்கள் நிமித்தம் ஸ்திரியானவள் முக்காடிட்டுக் கொள்ள கடவுள் எழுதப்பட்டிருக்கா? எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்கள் எல்லாரும் முக்காடு போடுறோம். தேவ தூதர்கள் இந்த இடத்துல வந்து இறங்கி அசைவார்கள். ஜெபிக்கிற நேரம் தேவ தூதர்கள் வந்து இறங்கி அசைவாகிறபடியா தான் இந்த காரியங்களை செய்யறாங்க. இந்த இடத்துல தேவ தூதர்கள் இறங்கி நாங்க ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ண தொடர்ந்து ஒண்ணுமே இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு வார தேவ தூதர்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை கண்டு உதாரணமா அங்க அடுப்புல ஏதோ வேகுது, அடிக்கடி சொல்லுவாரு, அடுப்புல ஏதோ வேகுது, இங்க உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஐயோ அது அடிப்பிடிக்க போகுது, நிப்பாட்டிக்கு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணும். இந்த கன்சென்ட்ரேஷன் வீட்டுக்குள்ளே இந்த அதாவது என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன், இதுல இந்த நோக்கம் நான் ஜெபிக்கிறேன் இப்ப தேவனோட இணைப்பு ஏற்படுத்துறேன். அப்படியே போகும்போது சொல்லி கொடுத்தது இங்க இருந்து இணைப்பு அப்படியே ஒரு தூண் மாதிரி போகுது, அங்க இருந்து தூண் வருது, இணைக்கப்பட்டவன எங்களோட ஜெபத்துக்கு பதில் வந்து சேருது. நான் இங்கே ஜெபம் பண்ண தொடங்கணும்னே என்னுடைய ஜெபம் இங்க இருந்து வெளிக்கிட்டோன்னே என்னுடைய சிந்தனை வந்து அங்க இருந்ததுன்னா பரிசுத்தர் அங்க வந்து அசைவாட முடியாது. பரிசுத்த தூதர்கள் வந்து ஐயோ இது என்ன இது, இவன் எங்கேயோ சிந்திச்சு கொண்டிருக்கான், இங்கேயோ ஜெபம் பண்றான், ரூட் மாறி போகுது, போயிடுவாங்க. அவங்க போனா வேற அங்க வர்றது யாரு? தேவன் என்னோட பேச முடியாதபடி, இணைப்பை ஏற்படுத்த முடியாதபடி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஜபத்துல போய் உட்கார்ந்த நேரம் அநேக நேரங்கள் நான் போய் உட்கார்ந்து நாவில இணைப்பு ஏற்படுற அந்த டைமுக்குள்ள சில நேரம் வந்து சோர்வு, சும்மா இருக்கிற நேரம் கொட்டாய் வராது, ஜபம் பண்ற நேரம் தான் கொட்டாய் வரும். ஜப கூட்டம் செய்யற நேரம் வரைக்கும் கொட்டாய் வராது, ஜப கூட்டம் தொடங்குற நேரம் தான் கொட்டாய் வரும். இல்லையா ஓமா? உண்மை தான் சொல்றேன். உங்களோட வீடுகளில் ஜப கூட்டம் செய்யறதுக்கு போய் உட்காருங்க, பிள்ளைகள் அப்பதான் கொட்டாய் வரும். அது வரைக்கும் பிள்ளைகள் கொட்டாய் வரும். அந்த நேரம் அதுக்கு முதல் ஆச்சா போச்சா, அந்த அடி இந்த அடி, வால் எடுக்கிறது, கோலியா, அது இதெல்லாம் விளையாடுறது. அந்த நேரம் வந்து என்னுடைய வீட்டு அனுபவத்தை தான் சொல்றேன், உங்களோட வீட்டு அனுபவத்தை தான் சொல்றேன். என்னுடைய வீட்டு அனுபவம் உடனே அதை பார்த்தோன்னு போகும். உனக்கு கர்த்தரை அசதீனம் பண்ற அதுக்கு அந்த நேரம் கர்த்தர் அந்த இடத்துல விளைப்பாரு. கர்த்தர் அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுங்க சகோதரர்களே, எங்களை வீட்டில் கர்த்தர் இல்லை, கிருபைதான் கர்த்தர். அவருடைய கிருபைகளை காத்துக்கணும். என்னடா நாங்கள் மாறணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சின்ன செய்தி தாங்க, சின்ன காரியம். அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்த்தா நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு கீழ்படிதான் ஆகணும். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். முதல் இலங்கைக்கு போய் என்னுடைய தாத்தனை சந்திக்க போன நேரம் சாந்த செல்வியா தான் போனோம். எங்க அப்பா ஒரு அநியாயத்தை செய்யறாருன்னு கண்டோம்னா பழைய மனுஷன், நீதி உள்ள மனுஷனா வெளிப்பட்டு அவரோட சமூகம் அத்தனை நன்றி சொல்றேன். அந்த தகப்பன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறிச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனா என்னுடைய தகப்பன் அவிசுவாசியா இருந்த நேரம் தான் நான் அவரோட சந்திச்சேன். எல்லாம் பிள்ளை சரியானது. இது ஆவிக்குரிய சாயம், இது மாம்சத்துக்குரிய சாயம், இது மாம்சத்துக்குரிய சாயம். எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கிற என்னுடைய மனைவிட தாய்மாமன்
அவர் ஜெர்மனில் இருந்தார். அவர் வீட்டை போனான். அவர் ஒரு மூப்பர். ஜீவவசன மிஷனரி சபையில் அந்த நாட்களில் ஃபேமஸான ஜீவவசன மிஷனரி சபையில் அவர் ஒரு மூப்பர். அவர் போனால் அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் புரிஞ்சுட்டார். ஆண்டவர் புரிஞ்சுட்டார். நல்ல வைராக்கியமான ஒரு மனுஷன். வேற சொன்னார், டோக்மெண்ட்ல ஒரு அகதி போகாமல் இருந்தாங்க. அந்த சுவிசேஷம் சொல்ல போயிருக்காங்க. டேக்ஸ் கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு கொரியன் வந்து இதெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு வரார். நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டு வரார். கடைசியில் அதாவது நான் இப்போ நினைச்சு கொண்டு பார்ப்போம் அவைக்குரிய வைராக்கியமான ஒரு மனுஷன். நாங்கள் எல்லாம் ஏமாத்துறோம். நாங்கள் எல்லாம் வயசான காரியம் கிட்டார் எடுத்து பாட்டு எல்லாம் படிச்சு நல்ல வடிவ பாட்டு எல்லாம் படித்தேன். சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சந்தோஷம் எங்களோட குடும்பத்திலையும் ஒரு வைராக்கியமான ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாரு. ஒரு சந்தோஷம். அவர் சொன்னார், இப்படி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போனது. அங்கே இருந்து எல்லா பையங்களும் சொல்லுவோம், ஒருத்தன் மட்டும் ஏற்றுக்கிட்டான். கண்டித்தனம் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். இவர் தம்பி நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் பண்ற அத்தியாவதுக்கு எனக்கு முடியாமல் போச்சு. கடைசியில் என்ன செஞ்சான்டா எதுவுமே சொன்னாராம், டேய் எங்க காரணம் அங்கே அடிப்பட்டார். அதோட அவன் அட்டைங்கிட்டான். எப்படி அத்தோடைய அவன் அட்டங்கிட்டான். இப்போ நான் இப்போ அப்படியே பார்த்து கொண்டிருந்தோம். இவர் இப்போ சொல்ற காரியத்துக்கு அதுக்காக எனக்கு ட்ராக் போகுது. இல்லை பல நோக்கு வரும்போது அவர் தான் அனுப்பி வச்சது. அவர் தான் கதைக்கிறாரு. மட்டும்தான் தெரியும். தேவசாயல் என்ன ஒன்று எழுதப்பட்டிருக்குது, அதையும் நாம் இப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறாரு. சகரியா பொண்ணு இவர் மனம் திரும்பணும், இவர் எங்களை மாதிரி உறுதிப்படணுன்றதுக்காக சகரியா பொண்ணு சீடி எல்லாத்தையும் அடிச்சு இவருக்கு பாசல் பண்ணி அனுப்பிவிட்டார். கேட்டுட்டு இவர் அதை கேட்டுட்டு நான் டெலிஃபோன் பண்ணேன். பழக்கம் ஒழிக்கிறது தலை விளைக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் டெலிஃபோன் பண்ணேன். சரி அந்த சீடி எல்லாம் கேட்டு சூப்பர் சீடி. சந்தோஷமா இருந்தது. ஏதோ மனுஷன் ஒரு மனம் திரும்புகிற ஒரு நிலைக்குள்ள வந்துட்டு சந்தோஷமா இருந்தது. நல்லா இருந்தது. இன்னும் எது சீடி இருந்து அனுப்பினார். இன்னும் அந்த நேரம் வந்து அந்த டைம்ல மூப்பன் மூலியமா தான் எனக்கு சீடி வருது. அந்த டைம்ல வந்த சீடி அவத்திலையும் தான் அடிச்சு அனுப்புனது. வேறு சீடியில் இதை இருந்தது அடிச்சு அனுப்புனது சொன்னார். நான் கேட்டேன், எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது ஆவிக்குரிய இதில். அந்த சீடியில ஒரு சீடியில இருந்த செய்தியை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போய் ஜீவவசன விசேஷம் பேசினாண்டா. எல்லாரும் கேட்டு எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்கடா. போய் கேட்டு எவ்வளவு அது எவ்வளவு எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீ பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு செய்தி மாட்டாங்க. இது பழைய மனுஷன். இது பழைய மனுஷன். இப்ப இது திருந்தாரு. திமுக அடுத்த வரைக்கும் இருந்தார். ஆனால் அப்படி இல்லை. தேவன் ஒரு சபையை தந்திருக்கார். தேவ சபையை தந்திருக்கார். சபை உடஞ்சி உண்டா போயிட்டு நாங்கள் ஒரு சின்ன சபை. தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கார். அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த இருதயத்தில் குத்தப்பட்டே ஆகணும். என்ற தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தத்தை பேசணும். வீட்டிலே ஆயிருக்கட்டும், கஷ்டம்தான், சரியான கஷ்டம். என்ன பொறுத்தவரை எனக்கு சரியான கஷ்டம். ஆனால் நேற்று எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை சந்திச்சு நாங்கள் 2 பேரும் காட்சி கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், ஆண்டவர் நீ உபவாசிக்கிறன்னு சொன்னார். நீ உபவாசிக்கிறது. அதனால பிரதர் நான் உபவாசிக்க போறேன். ஆண்டவர் என்னோட பேசின காரியம் நான் அதை குறித்து நானும் சிந்திச்சேன். உண்மையாவே எனக்கு வேலையாளர்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நாங்கள் உபவாசிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்சரோ இதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் உபவாசிக்கிறது. மற்ற நாள் உபவாசிக்கிறது என்ன எங்களுக்கு டைம். இன்னைக்கு அந்த சகோதரனுக்கு தேவன் டைமை கொடுத்து உபவாசிக்க சொல்லி விட்டுருக்காரு. அவர் அதை பயன்படுத்தி கொண்டா அவருக்கு அது லாபம். அதே மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அந்த டைம்களை கொடுக்குறாங்கன்னா அதை பயன்படுத்தி கொள்ளணும். அந்த டைம்களை பயன்படுத்தி கொள்ள சொல்லுவோம். இவனால ஏதோ ஒன்று கிடைக்குது தானே, அதை உபவாசத்துக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு என்னடா
உபவாசம் மிகவும் அவசியம். ஜனமே ஒரு வேளை வரணும் தான் சாப்பிட்றேன். இரவு பூரா இருந்து ஜம் பண்ணிக்கிறேன், நைட் ஃபுல்லாக ஜம். தூங்குறது நான் நினைக்கிறேன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். இரவு ஃபுல்லாக ஜம். அவர் எங்களை சந்திச்ச நேரம் ஆவியில் நிரம்பி இருந்திருக்கிறார். ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு பேர்களையும் சொல்றேன், ஆவியில் நிரம்பி இருந்திருக்கிறார். நாங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிறோமா? கேட்டு பார்ப்போம். நாங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிறோமா என்ற நெஞ்ச தொட்டு கேட்டு பார்ப்போம். ஆவியில் நிரம்பி இருக்கிறோமா? இல்லை, ஒரு தரம் இல்லை. இதெல்லாம் விளையாட்டு இல்லை, இதெல்லாம் விளையாட்டு இல்லை. சீரியஸான தன்மைகள், சீரியஸானது. ரோமர்கள் எழுதப்பட்டபடி பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கட்டும், போதிக்கிறவன் போதிக்கட்டும், இரக்கம் செய்கிறவன் இரக்கம் செய்யட்டும். அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். பகிர்ந்து கொடுத்துருக்காரு, இதை செய் நீ, இதை செய் நீ, இதை செய் நீ, இதை செய் நீ, இதை செய். அவன் என்ன செய்யறான்? இவன் என்ன செய்யறான்? இதை விடு, விட்டுட்டு நான் சொன்ன வார்த்தைகளின் படி நீ கீழ்ப்படிங்க. இதைத்தான் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். எங்களை வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்லாம என்னத்தை ஆராதிக்கிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்தால கழுவப்படுறோம், செபிக்கிறோம். அவர் வந்துட்டார். வந்த பிறகு நீங்க போயிட்டு வாங்க, நீங்க ஜப கூட்டம் முடிஞ்சோன்னு சகோதரர் சாவ போயிட்டு வரணும்னு சொல்ற மாதிரி அவரும் சாவ போயிட்டு வரணும்னு போறார். இந்த காரியம் நடக்காதபடி அவர் வீட்டுக்குள்ள தங்கி இருக்கணும்ன்றதுதான் அவருடைய சித்தம். அப்ப அவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான நடத்தைகள். இதை கூடுதலா எதிர்பார்க்கிறார். பழைய மனுஷனை கலைஞ்சி போடுங்க, கலைஞ்சி போடுங்க, கலைஞ்சி போடுங்க. பழைய மனுஷன் அதிகமா வெளியே வா, அதிகமா வெளியே வா. வீட்டுக்குள்ள வர நேரம் அழுது கொஞ்சம் ஏனென்றால் எனக்கு தெரியும் ஆவியானவர் பேசுற நேரம் அது ஆவியானவரை வாங்கிக்கிறது, இருதயத்தில் அதிகமா வாங்கிக்கிறது, அதிகமா விரும்புறேன். அவனுக்கு அந்த 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 அடி இருக்கு. எனக்கு அடி வாங்க. எத்தனை வார்த்தைகளை பேசி, எத்தனை அசுத்தங்களை பேசிட்டேன். அசுத்தம் தூசணம் பேசினா மட்டும் அசுத்தமா? எங்கேயாவது எழுதியிருக்கா? தூசணம் மட்டும்தான் கெட்ட வார்த்தை எங்கேயாவது எழுதப்பட்டது? தேவ வார்த்தைக்கு, தேவ சித்தத்துக்கு புறம்பா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தூசணம்.